கடந்த காலத்தின் வரலாறு, நிகழ்காலத்தின் யதார்த்தம், வருங்காலத்தின் தொலைநோக்கு, இந்த மூன்றும் இல்லாத சமுதாயம் வீணாகிவிடும். கடந்த காலத்தில் நம்முடைய வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்கிற நிதர்சனம் புரிந்திருக்க வேண்டும். வருங்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தொலைநோக்கு வேண்டும். அந்த அடிப்படையில் கல்வி இந்த சமுதாயத்தில் இன்றி அமையாத நாம் வென்றெடுக்க வேண்டிய பெரிய சொத்து. அதிகாரங்களை நோக்கி ஒரு முஸ்லிம் சமுதாயம் நகருவதற்கு தேவை கல்வியில் பாண்டித்துவம், கல்வி உயர்வு, அரசியல் பங்களிப்பு, பொருளாதாரத்தினுடைய மேலாண்மை. கல்வி, அரசியல், பொருளாதாரம், இந்த மூன்றிலும் முன்னேறாத சமுதாயம் எந்த வகையிலையும் உயர் பதவிகளை நோக்கியோ அதிகாரத்தை நோக்கியோ நகர முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அவசிய தேவை கல்வி. அந்த கல்வி ஒழுக்கங்களோடு சேர்ந்து கிடைக்குமானால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலேயும் மார்க்க ஒழுக்கங்களோடு சேர்ந்து கிடைக்குமானால் அது அதைவிட சிறந்தது. கல்வி வென்றெடுக்கப்படாவிட்டால் வருங்கால முஸ்லிம் சமுதாயத்தினுடைய, இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமிய சமுதாயத்தின் நிலை கேள்விக்குறியாகி